தமிழகத்தில் அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான் காங்கிரஸ் அல்ல அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நேற்றைக்கு இதே ஒரு செய்தித்தாளில் தமிழகத்தில் அதிமுகவுக்கு மாற்று காங்கிரஸ் தான் அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்லியிருந்தார். அதற்கு பதிலாக கூட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாம். ஆனால் அவங்க அது பதிலாக சொல்ல நேரடியாக அவங்களுடைய கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் யார் மாற்று? நான் நினைக்கிறேன் முதல்ல இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்ததே வரவேற்புக்குரியதா நான் பார்க்கிறேன். அதிமுகவோட சரிவோ இல்லை திமுகவோட சரிவில் காங்கிரஸ் அல்லது பிஜேபி தேசிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற முதல் கண்ணோட்டம். அது ஃபர்ஸ்ட் பிஜேபியா காங்கிரஸா அப்படிங்கிறது பார்க்காம ஒரு தேசிய கட்சிகளுக்கு மீண்டும் தமிழகத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்ற ஒரு அழுத்தமான குரல் வெளிவர இது ரொம்ப நாளாக நான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊடகங்கள்லேயே சொல்லியிருக்கேன். நான் ஏன் தேசிய கட்சிகள் வரக்கூடாது? காமராஜர் ஆட்சி 50 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு மீண்டும் ஒரு கால சக்கரம் தானே. ஏன் மீண்டும் மக்கள் ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏன் காங்கிரஸுக்கு தரக்கூடாது? நாங்கள் அந்த நல்லாட்சியை தருகிறோம். காமராஜர் ஆட்சிக்கு பிறகு ஒரு நல்லாட்சிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. ஊழல் ஆட்சிகள் தான் தொடர்ந்து இருந்தாங்க, அண்ணாதுரையை தவிர. நான் அவரை மட்டும் என்னோட அடிப்படை கேள்வி, அதிமுகவுக்கு மாற்று அந்த ஐடியா வர்றது வெறுமனே மதிமுக போச்ச ஜெயலலிதா ஒரு ஊழல் வழக்குல தண்டனை பெற்றிருக்கிறார், அந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான், அதை வைத்தே நீங்கள் மாற்றுங்கிற அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, அதுவும் அதாவது ஒரு பக்கம் ஊழலை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு முன்னாடி இல்லை. ஆனால் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி புரிந்த காலத்தில் லோக்பால் மசோதா, லோக் ஆயுக்தாக்கள் உருவாக்கியது, தகவல் அறியும் உரிமை சட்டம், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஊழலை குறித்து விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய பல்வேறு அகில இந்திய அளவில். அது மட்டும் இல்ல, பதவி பறிப்பு. ராகுல் காந்தி அவர்கள் அதை தூக்கி எறிஞ்சாரு. இந்த மாதிரி ஊழல் செய்பவர்களை காப்பாற்றக்கூடாது, கிரிமினல்ஸை காப்பாற்றக்கூடாதுங்கிற அடிப்படையில் அதை தூர எறிஞ்சார். அந்த பெருமை அவரை சாரும். அன்னைக்கு லல்லு பிரசாதுக்காக தண்டிக்கப்பட எங்கள் கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் கவலைப்படல. தண்டனை என்பது பெறப்பட வேண்டியது என்பதில் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக இருந்தார். அப்படிப்பட்ட பெரிய அளவில் ஊழலை குறித்த விழிப்புணர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால்தான் இன்னைக்கு இந்திய அளவில் ஊழல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, தமிழ்நாட்டிலும் அதை பற்றிய பார்வை மக்களிடம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்ப நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே குறிப்பிட்ட அதிமுக கட்சியினர் நடத்துவதை பப்ளிக் நடத்தல. பப்ளிக் மத்தியில பாத்தீங்கன்னா ஆமா ஊழல் நடந்திருக்கு. இப்ப பால் ஊழல் எடுத்துக்கோங்க. பால் 2000 லிட்டர்னா கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல அதுல ஊழல் செய்யப்பட்டிருக்கு இதே அதிமுக அரசாங்கத்தில். அதே மாதிரி பேருந்து, ஜிபிஎஸ்ல ஊழல், இது மாதிரி இதெல்லாம் வெளியில வராம இப்ப தடுக்கப்படுது. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஒருவேளை அது வெளியில ஃபுல் ஸ்விங்ல வந்ததுன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வலுப்பட்டால் மக்கள் மாற்றாக ஏன் தேசிய கட்சிகள் ஊழல் இல்லாம தேசிய கட்சிகள் வரட்டும்னு நினைப்பாங்க. அது காங்கிரஸ் தான் இந்த ஊழலற்ற கட்சியாக இருக்க முடியும். ஏன்னா அதுக்குதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதா அப்படின்ற கருத்துல நீங்க கண்டிப்பா உறுதியா இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாற்றுங்கிறதுக்கான வெற்றிடம் எதை வைத்து உருவாக்கப்பட்டதாக சொல்றாங்க? குறிப்பா இந்த 27ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த மாற்றுங்கிறது பேச்சை தொடர்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட காலமாகவே இந்த பேச்சு தீவிர இந்த இடத்துல தான் இந்த வாய்ப்பை தான் பயன்படுத்தி அரசியல் செய்யணுங்கிற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. கடந்த முறையே தேர்தலில் ஒரு 3வது அணியை அமைத்து தமிழகத்திலே அதிமுக திமுகவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல முயற்சியை செய்தது. காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி அவர்களை பிரதமராக அறிவித்து இங்கே ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த முயற்சி தொடர வேண்டும். இந்த திமுக அதிமுக இத்தகைய திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி வருவது பொருத்தமானதாக இருக்கும். காங்கிரஸுக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. ஊழல் காரணமாகத்தான் கடந்த முறை காங்கிரஸ் மத்தியிலே இருந்து வீழ்த்தப்பட்டது. அப்புறம் பாக்கலாங்க. அடுத்தது காமராஜருக்கும் இப்ப இருக்கிற இவங்க காங்கிரஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப இருக்கிற இந்த காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காமராஜருடைய மறைவுக்கு காரணமான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்திரா காங்கிரஸ் கட்சி. அப்புறம் ராஜீவ்காந்தி, அதாவது ராகுல் காந்தி, இவங்கெல்லாம் ஊழலுக்கு எதிராக பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்ததாலாம் அம்மா சொல்றாங்க. ராஜீவ்காந்தி மேல நேரடியாக போஃபர்ஸ் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்திரா காந்தி மேல நகர்வாலா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இது இந்த குடும்பமே ஊழல் குடும்பம். இப்ப மருமகன் ராபர்ட் வதேரா மேல முறைகேடாக நிலபேர ஊழல் இருக்கு. இது மாதிரி ஊழலின் ஒட்டுமொத்த உருவம் காங்கிரஸ் தான். அதனால ஒரு ஊழலுக்கு மாற்றி இன்னொரு ஊழல் அப்படின்னு காங்கிரஸ் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முயற்சிப்பது என்பது அது சரியானது அல்ல. தமிழகத்துல இது உங்களுடைய பதிலா இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, வெற்றிடம்ங்கிறதே முதல்ல எங்க தமிழகத்தில் உருவாயிருக்கு? அதிமுக இன்றைக்கு
37 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க, வலுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அப்ப வெற்றிடம்னு தேசிய கட்சிகள் சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல தேசிய கட்சிகள் இல்ல, நாம சொல்றது திமுக அதிமுக இந்த ரெண்டுக்குமே மாற்றாக இங்கே ஒரு புதிய சக்தி வர வேண்டும். இப்ப வெற்றிடம் உருவாயிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? வெற்றிடம்னு சொல்ல முடியாது. இன்னும் திராவிட இயக்கங்களுடைய பிடியில தான், குறிப்பாக அதிமுகவினுடைய பேர் ஆதரவு. இப்ப கூட இந்த கைதுல கூட ஒரு பெரிய ஒரு அனுதாபம், நீ அம்மா சொன்ன மாதிரி ஊழலுக்கு எதிரான பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்களே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக 1,70,000 கோடி ரூபாய் அவங்கெல்லாம் வெளியிருக்கிறாங்க, எத்தனையோ திமுக காரங்க இதை விட அதிகமாக சொத்து குவிச்சவங்கலாம் வெளியிருக்காங்க, இந்த 66 கோடி ரூபாய்க்கு இவங்களை கொண்டு போய் உள்ள வச்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த அனுதாபம் இருக்கு பாருங்க, அது மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது, நடுநிலையாளர்கள் மத்தியிலும் அது இருக்கத்தான் செய்யுது. அதனால இன்னும் இவங்க வலிமையா இருந்தாலும் ஒரு மாற்றம் உருவாக்கணுங்கிற முயற்சியை தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பிஜேபியோ செய்யறதுல என்ன தப்பு? அது நல்லது தானே. கண்டிப்பா இல்ல அவரு ஊழலை பத்தி சொல்ற, குஜராத்ல கிட்டத்தட்ட 5000 கோடி இன்றைக்கு பிரதமராக மோடி மீது விரல் நீட்டி எவரும் குற்றம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் காங்கிரஸ் மீதும் யாரும் சொல்ல முடியாது. ஊழல் குற்றச்சாட்டுனாலேயே மக்கள் மன்றம் புறக்கணித்திருக்கிறது. மோடி 5000 கோடி இன்னைக்கு நிதி இழப்பை குஜராத் அரசாங்கத்துக்கு செய்து, காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் மோடியினுடைய தூய்மையை நேர்மையை, அதாவது 5000 கோடி நிதி இழப்பு குஜராத் அரசாங்கத்திற்கு செய்திருப்ப தணிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது டேட்டா இல்ல, அது போன்ற தகவல்கள் ரெண்டு பக்கத்துல இருக்கு. 5000 கோடிக்கு ஊழல் மோடி செய்திருக்கிறார் என்பது விரைவில் நிரூபிக்கப்படும். இல்ல, இரண்டு தரப்பிலும் பயந்துவனா யாரா பேசாம இருக்கலாம். இரண்டு காங்கிரஸும் பயப்படுதா? நிச்சயமா நாங்க அந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஃபைல் பண்ணியிருக்கோம். இல்ல, ரெண்டு தரப்பிலும் குற்றச்சாட்டு இல்ல. அதை பத்தி விவாதிக்க இப்ப நேரம் இல்ல. இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்புல பேசலாம்.